Hello guys, welcome to all. In this thermodynamic problem solving lecture videos, we discuss about problem solving on combined processes. Last video வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா 5 process, that is constant volume process, constant pressure process, constant temperature process, adiabatic process, polytropic process. ஒவ்வொரு ப்ராசஸ் நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு ப்ராசஸ் தனித்தனியாக சால்வ் பண்ணி பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் நடத்துவேன், 3 ப்ராசஸையும் கம்பைன் பண்ணுற மாதிரி. ஸோ இதே மாடலாக வச்சுக்கிட்டு இது எப்படி ஃபார்மேட்டில் நான் ப்ரொசீஜர் சால்வ் பண்ணிக்கணும், இதே மாதிரி உங்களுக்கு வேறு 3 ப்ராசஸ் கொடுக்கலாம். அந்த வேறு 3 ப்ராசஸை நீங்கள் வந்து எப்படி டயக்ராம் வரையணும், எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராக கவனிங்க. ஓகே, லெட்ஸ் வி கோ டு தி ப்ராப்ளம். தட் இஸ் தி மாடல் 6, 5th மாடல். ஓகே, 6th model. Up to 5th model, we discuss about the each and every process, individual process problem solving. From 6th model, we discuss about the problem solving based on combined process, whether it may be a 2 mixed process or 3 mixed process or 4 mixed process, whatever may be. Okay, let's we go to the problem. 0.1 meter cube of an ideal gas at 300 Kelvin and 1 bar is compressed adiabatically to 8 bar. நல்லா லிசன் பண்ணுங்க. ஒரு ஐடியல் கேஸ் இருக்குது, அந்த கேஸோடைய வால்யூம் வந்து 0.1 மீட்டர் கியூப். நான் எப்படி வால்யூம்னு சொல்கிறேன் அப்படின்னா, மீட்டர் கியூப்னு யூனிட் இருக்குது, சரிங்களா? ஸோ வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க இனிஷியலாக, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வால்யூம் வந்து V1 ஈக்குவல் டு 0.1 மீட்டர் கியூப். அட் டெம்பரேச்சர் இஸ் 300 கெல்வின், டிகிரி செல்சியஸ் கொடுக்கலாம், இல்லை கெல்வினாகவும் கொடுக்கலாம். ஸோ கெல்வின் கொடுத்ததுனால இனிஷியல் டெம்பரேச்சர் T1 ஈக்குவல் டு 300 கெல்வின் அண்ட் 1 bar pressure, that is pressure, initial pressure is considered as the 1 bar. We know 1 bar equal to 100 kilopascal. ஓகே, ஏன் கிலோபாஸ்கலாக மாற்றுறேன் அப்படின்னா, எங்கெல்லாம் PV ஈக்குவல் டு MRT அப்படிங்கிற ரிவலேஷன் வருதோ அங்கே மட்டுமே கிலோபாஸ்கலில் தான் ப்ரெஷரை அப்ளை பண்ணணும். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து யூனிட் வந்து டேலி ஆகும். ஓகே, எப்படி பண்ணுறாங்க பாருங்கள், இஸ் கம்ப்ரஸ்ட் adiabatically to 8 bar. இவ்வளோ கேஸ் இருக்கக்கூடிய இவ்வளோ வால்யூம், இவ்வளோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய கேஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணுறாங்க. கம்ப்ரஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், ப்ரெஷர் வந்து கூடும் இல்லைங்களா? ஸோ அப்போ கம்ப்ரஸ் பண்ணுறது வந்து நிறைய ப்ராசஸை பண்ணலாம். கான்ஸ்டன்ட் வால்யூம் கம்ப்ரெஷன் இருக்கலாம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கம்ப்ரெஷன், ஆர் கான்ஸ்டன்ட் தெர்மல் கம்ப்ரெஷன், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கம்ப்ரெஷன், adiabatic கம்ப்ரெஷன், ஆர் polytropic கம்ப்ரெஷன். ரொம்ப முக்கியமானது எந்த இதில் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறாங்க இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஹியர் கம்ப்ரஸ்ட் adiabatically, that word indicates that adiabatic process is the first process. adiabaticல என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நான் நம்பர் 1ன்னு வைக்கிறேன், அதை கம்ப்ரெஸ் பண்ணி முடிக்கும்போது 8 பாராக வருது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்னா ஹரிசாண்டல் லைன், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்னா வெர்டிக்கல் லைன், மித்த 3 ப்ராசஸ்மே கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், adiabatic, polytropic, மொத்தம் 3க்குமே கர்விக்கல் ப்ராசஸ் தான் போடணும். ஓகே, ஸோ பாருங்கள் adiabatic ப்ராசஸ் வந்துருக்கு. ஸோ நான் 1லேருந்து 2 வரைக்கும் கர்விக்கலாக போடுறேன். நான் ஏன் வந்து ஆரோ மார்க் வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் போட்டிருக்கோம் அப்படின்னா, இட் இஸ் கம்ப்ரெஷன் ப்ராசஸ். ஸோ கம்ப்ரெஷனாக ப்ரெஷர் கூடணும். ஸோ 1ங்கிற லோ ப்ரெஷர்லேருந்து 2ங்கிற ஹை ப்ரெஷருக்கு என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ செகண்ட் பாயிண்ட்டுக்குள்ள ப்ரெஷர் தான் கொடுத்துருக்காங்க 8 bar. therefore we take the value of P2 is equal to 8 bar. ஓகே, நாங்கள் இண்டிகேட் பண்ணல, டயக்ராமில் இண்டிகேட் பண்ணியிருப்போம், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இட் இஸ் தென் கூல்ட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். தட் இஸ் செகண்ட் ப்ராசஸ் இஸ் கோஸ் ஆன் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கூல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் விட்ட ப்ராசஸ் வந்து என்னது 1லேருந்து 2 வரைக்கும் நிற்குது. ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட்டிங்னா we go to upward direction, கூலிங்னா we go to downward direction. ஓகேங்களா? அது கான்ஸ்டன்ட் வால்யூம்னா வால்யூம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ சொல்லியிருக்கோம் இல்லையா, கான்ஸ்டன்ட் வால்யூம்னா வெர்டிக்கல் லைன், அதனால் 2லேருந்து 3 வரைக்கும் வெர்டிக்கல் லைன். நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கான்செப்டில் பார்த்தோம் அப்படின்னம்னா அதை வந்து நம்ம கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வைக்கிறதுக்காக, சரிங்களா? 1 to 2 வந்து முடிச்சிட்டோம். 2 to 3 வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அண்ட் ஃபர்தர் எக்ஸ்பேண்ட் ஐசோதெர்மலி. ஸோ அடுத்தது 3வது ஒரு ப்ராசஸ் நடக்குது, தட் இஸ் எக்ஸ்பேண்ட் ஐசோதெர்மலி. வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ப்ராசஸில் கம்ப்ரெஸ் பண்ணாங்க, செகண்ட் ப்ராசஸில் கான்ஸ்டன்ட் வால்யூமில் கூல் பண்ணுறாங்க. இந்த கூலுங்கிற வேர்டு வந்து எதை இண்டிகேட் பண்ணுச்சு அப்படின்னா, டவுன்வர்டில் லைன் வெர்டிக்கல் லைன் போடணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஆரோ மார்க் டவுன்வர்ட் டைரக்ஷன், வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் தென் ஃபர்தர் எக்ஸ்பேண்டட் ஐசோதெர்மலி. ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ்னா கர்விக்கல் தான். ஸோ 3லேருந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து சைக்கிள் ப்ராசஸ் முடிய போகுது. ஸோ 3லேருந்து அகைன் ஸ்டார்ட் பண்ண 1ல் போய் முடிக்க போகிறோம், ஒரு கர்விக்கலாக. இது வந்து எக்ஸ்பேன்ஷனுங்கும்போது ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகும். அதனால் 3லேருந்து 1க்கு போகிற கர்வில் வந்து ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணுற மாதிரிக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு டவுன்வர்ட் ஆரோவை ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஏன்னா P3ங்கிற ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆக என்னாகும், ப்ரெஷர் வந்து குறையும். ஸோ P1 ப்ரெஷர் இஸ் வெரி லோ when compared with the P3 because compression is process is the increasing the pressure, expansion process the decreasing the pressure or reducing the pressure. Okay, so as to reach the condition from where it is started,
இந்த எக்ஸ்பேண்ட் ஆகுது ஐசோதெர்மலாக எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கே போய் முடியுது. ஓகேங்களா? ஸோ கால்குலேட் தி ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரெஷர் அட் தி எண்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் வால்யூம் கூலிங். இந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் அட் தி எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ், கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கு எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் என்னது? பாயிண்ட் நம்பர் 3. ஓகேங்களா? ஏன்னா அந்த ப்ராசஸ் நடக்குது 2 to 3. அப்போ தி பாயிண்ட் 3ல வந்து என்ன ப்ரெஷராக இருக்கும்? ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் P3. ஓகே, அண்ட் தென் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டியூரிங் த கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். அதே கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் இன்டர்னல் எனர்ஜினுடைய சேஞ்சஸ் என்ன? இப்போ பாயிண்ட் 2ல ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருக்கும், 3ல ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருக்கும். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி மீன்ஸ் டெல்டா யூ. therefore டெல்டா யூ ப்ராசஸ் 2 to 3 2 to 3 பேஸில் போட்டிருக்கோம். ஓகே, தென் தேர்ட் ஒன், நெட் ஒர்க் டன் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டியூரிங் த சைக்கிள். மொத்த சைக்கிள்னா என்னது? சீரியஸ் ஆஃப் கண்டினியூஸ் ப்ராசஸஸ். 1 to 2ங்குது ஒரு ப்ராசஸ், 2 to 3ங்குது அனதர் ப்ராசஸ், 3 to 1ங்குது நெக்ஸ்ட் ப்ராசஸ். இந்த இனிஷியல் ஸ்டேட்டில் ஆரம்பித்து கடைசி இந்த ப்ராசஸுடைய ஃபைனல் ஸ்டேட்டும் இனிஷியல் ஸ்டேட்டும் சேமாக இருக்குது. இதை தான் ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இந்த சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு மொத்த ஒர்க் டன் என்ன, மொத்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன? தட்ஸ் அவர் ப்ராப்ளம் கொஸ்டின். Assume take Cp equal to 14.3 kJ per kilogram Kelvin and Cv equal to 10.3 kJ per kilogram Kelvin. ஸோ இந்த டேட்டா வச்சிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு எத்தனை ப்ராசஸ் வந்து என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து டேட்டா எடுத்து காமிச்சிருக்கேன். எல்லோ கலரில் இண்டிகேட் பண்ணுறது எல்லாமே ப்ராசஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிற ப்ராசஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடியாபெட்டிக் ப்ராசஸ், ஸோ கம்ப்ரஷன் அப்வர்ட் ஆரோ. தென் செகண்ட் ஒன் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இஃப் இட் இஸ் கோல்ட் இட் இண்டிகேட்ஸ் தட் downward direction, that is pressure வந்து reduce ஆகும், டெம்பரேச்சர் குறைய. ஓகே, ஸோ அட் த சேம் டைம் ஃபர்தராக எக்ஸ்பேன்ஷன் நடக்குது, ஐசோதெர்மல் ப்ராசஸில் எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. இது கர்விக்கல் ப்ராசஸ். ஓகே, இந்தந்த கேள்விலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்புறம். சரிங்களா? ஸோ கிவன் டேட்டா என்ன எழுதிக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அகெயின் டு ஃபைண்ட் என்னங்கிறது கொஸ்டின்லேயே ப்ராப்ளமில் ரீட் பண்ணிட்டேன். ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த டயக்ராமில் பாருங்கள், PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஏன் PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இண்டிகேட் பண்ணாங்கன்னா, ஏன்னா அடியாபெட்டிக் ப்ராசஸுடைய லா. ஓகே, இதில் V ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா வால்யூம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் தான் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸுடைய லா. ஐசோதெர்மல் ப்ராசஸ்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஆகும். ஸோ PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ங்கிறது லா. ஓகே, ஸோ இதை நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ லெட்ஸ் வி கோ டு தி ப்ராப்ளம் ஸ்டெப் சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அவர் கொஸ்டின் இஸ் P3 வேல்யூ. ஸோ செகண்ட் ப்ராசஸ் சொல்லக்கூடிய கான்ஸ்டன்ட் வால்யூமில் அட் தி எண்ட் ஆஃப் தி ப்ராசஸில் P3 ப்ரெஷர் வேல்யூ வந்து என்னங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் லிசன். Step 1, pressure at the end of the constant volume cooling process. So gamma value வந்து நமக்கு என்ன செய்யாது, தெரியாது இல்லைங்களா? ஸோ அதனால் Cp by Cvன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு Cpயும் Cvயும் கொடுத்தாங்கன்னா நீங்கள் காமாவையும் ஆரையும் முன்னாடியே கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. அது தேவைப்படுதோ தேவையில்லையோ, ஏன்னா எங்கேயாவது ஒரு ஃபார்முலா கண்டிப்பாக யூஸ் ஆகும். காமானா என்ன வேணும்? Cp by Cv டிவைட் பண்ணணும். ஆர் வேணும்னா Cp minus Cv மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ Cp Cv வேல்யூ இஸ் கிவன். ஸோ பை டேக்கிங் த ரேஷியோ வி கெட் தி வேல்யூ ஆஃப் காமா. பை சப்ட்ராக்டிங் த வேல்யூ ஆஃப் Cp அண்ட் Cv வி கெட் த வேல்யூ ஆர். ஓகே, ஸோ இப்போ காமா வேல்யூவும் ஆர் வேல்யூவும் கிடைச்சிருச்சு. என்னோட ஏம் என்ன? இந்த P3 வந்து என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ தேட்ஸ் அவர் மெயின் ஃபோக்கஸ். இதை கண்டுபிடிக்க தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த வெளியே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து P3 வேணும்னா டேட்டாவே அந்த வெளியே நம்ம போக முடியாது. அது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் படி நமக்கு வந்து என்னென்ன லாஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இந்த ப்ராசஸ் 1 to 2 பாருங்கள், அடியாபெட்டிக் ப்ராசஸ், அதுவும் கம்ப்ரஷன் ப்ராசஸ். ஸோ அடியாபெட்டிக் ப்ராசஸ்னுடைய லா என்னது? P1 V1 பவர் காமா ஈக்குவல் டு P2 V2 பவர் காமா. பாலிட்ராபிக் ப்ராசஸ்னால் என்னல்லா? P1 V1 பவர் n ஈக்குவல் டு P2 V2 பவர் n. இந்த அடியாபெட்டிக் ப்ராசஸ்க்கு காமா வேல்யூ எப்போதுமே 1.4 தான். நான் பாலிட்ராபிக் ப்ராசஸ்னால் 1.1 1.2 1.3 எதனாலும் இருந்துக்கலாம். 1.4 இருந்தால் அடியாபெட்டிக் ப்ராசஸ். ஸோ இந்த லா எடுத்துக்கிற போகிறேன். இதில் இருந்து என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், V2ங்கிற வால்யூம் கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா இதெல்லாம் பின்னாடி தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து அடியாபெட்டிக் ப்ராசஸ்க்கு என்ன PVT ரிலேஷன்ஷிப் நம்ம படிச்சிருக்கோம். இது ஃபார்முலா லிஸ்ட்டை நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக வந்து. ஓகேங்களா? அடியாபெட்டிக் ப்ராசஸ் போங்க, உங்களுக்கு ஃபார்முலா லிஸ்ட் ஆல்ரெடி நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த அடியாபெட்டிக் ப்ராசஸில் PVT ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் 3 பேருக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா V1 by V2 ஈக்குவல் டு P2 by P1. ரெசிப்ரோக்கலாக இருந்தாலும் டேக் எடுத்துக்கலாம் நம்ம தேவைக்காக வந்து. நீங்கள் ஃபார்முலா வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும், படிக்கணும். ஓகேங்களா? எப்படின்னு பாருங்கள், இது வந்து அடியாபெட்டிக் ப்ராசஸ்னுடைய ஃபார்முலா. ஸோ இதில் எனக்கு என்ன வேல்யூலாம் இருக்குது அப்படின்னா, இனிஷியல் ப்ரெஷர் தெரியும், ஃபைனல் ப்ரெஷர் தெரியும். கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு, கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு 8 bar வரைக்கும். ஆனால் இனிஷியலாக ஒரு வால்யூம் தெரியும். அப்போ என்ன வேல்யூ தெரியாது? ஃபைனல் வால்யூம் தெரியாது அந்த ப்ராசஸ் 1 to 2க்கு. ஸோ ஃபைனல் வால்யூம் V2 கண்டுபிடிக்க போகிறேன். இதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக போடணும். அப்புறம்
எப்படி போட போகிறோம் பாருங்க, இந்த பவர் வந்து இந்த பக்கம் கொண்டு போகிறோம். இப்போ நம்ம இங்கே ஸ்கொயர் இருக்குன்னு அங்கே போகும்போது என்ன பண்ணுவோம், 1/2ன்னு சொல்லுவோம் இல்லையா. இங்கே கியூப் இருந்தால் அங்கே போகும்போது என்ன பண்ணுவோம், 1/3ன்னு சொல்லுவோம். இங்கே பவர் 5 இருந்தால் அங்கே கொண்டு போகும்போது என்ன பண்ணுவோம், 1/5ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே பவர் வந்து காமா இருக்குது, நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும் பாருங்க, v1/v2 ஈக்குவல் டு p2/p1. இந்த காமாங்கிற பவர் இந்த பக்கம் வரும்போது ரைட் சைடு வரும்போது 1/gamma. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, எனக்கு இதில் தெரியாத வேல்யூ வந்து எனக்கு வந்து v2 தான் தெரியாது. அதனால் இதை ரெசிப்ரோக்கல் போடுங்க. என்ன ஆகும் பாருங்க, v2/v1 ஈக்குவல் டு p1/p2. பவர் மாறாது, 1/gamma தான். சரிங்களா, ரெசிப்ரோக்கல் மாற்றாலும் மாறாது. ஸோ ரெண்டு பக்கம் பண்ணுறேன்ல, அதனால சேஞ்சஸ் இருக்காது. ஸோ அப்போ v2/v1 இருக்குது அப்படின்னா இது என்ன ஆகும், உங்களுக்கு புரியலனா இது எப்படி இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் பாருங்க. this formula is always equal to, நான் ரெசிப்ரோக்கலா போடுறேன். ரெசிப்ரோக்கலா போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க, v2 divided by v1, that is always equal to p1 divided by p2. ஓகேங்களா. பாருங்க, இதே ஃபார்முலா தான் அந்த பவரை மாற்றினேன். அடுத்து எனக்கு தேவைக்கு v2 தான் தெரியாது. ஸோ அதை மேலே கொண்டு வரதுக்கு என்ன பண்ண, ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். ஸோ இந்த v1/v2 v2/v1 போட்டோம், p2/p1 p1/p2 போட்டோம். ரெசிப்ரோக்கல் ரெண்டு பக்கம் மாற்றினாலும் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு இதுலேருந்து v2 மட்டும் வேணும் என்ன பண்ணுவீங்க, இந்த v1 ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. ஸோ v2 ஈக்குவல் டு v1 இன்ட்டு p1/p2 பவர் 1/gamma ஈக்குவல் டு v1 தெரியும், ப்ரெஷர் 1 தெரியும், ப்ரெஷர் 2 தெரியும், வேல்யூஸ் அப்ளை பண்ணுறேன். v2 வேல்யூ எனக்கு வந்து 0.0227 மீட்டர் கியூபாக வந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா செகண்ட் பாயிண்டில் நான் v2 என்னங்கிறத கேல்குலேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க, அந்த செகண்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு டெம்பரேச்சர் தெரியாது. என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே எல்லா வேல்யூஸ்க்கும் நமக்கு நோன் வேல்யூவாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் நமக்கு பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். என்ன வேல்யூஸ் நோன் வேல்யூஸ் தெரியணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆச்சுன்னா p1 என்ன, v1 என்ன, t1 என்ன ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க, டோன்ட் வரி. ஓகே, செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்தோம். ப்ரெஷர் வந்து தான் இன்க்ரீஸ் பண்ணது 8 bar ப்ரெஷர் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ எனக்கு v2 தெரியணும், t2 தெரியணும். அதனால் v2வை கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் t2 மட்டும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், இது என்ன ப்ராசஸ், நமக்கு வந்து அடையாபெட்டிக் ப்ராசஸ் தான் 1 to 2 வந்து. அடையாபெட்டிக் ப்ராசஸ்னால் pvt ரிலேஷன்ஷிப் வந்து என்ன இந்த இருக்குது, t2/t1 ஈக்குவல் டு திஸ் ஒன், p2/p1 ஈக்குவல் டு p2/p1 பவர் gamma minus 1/gamma ஈக்குவல் டு v2/v1 பவர் 1 minus gamma. இந்த ஃபார்முலா நம்ம படிப்போம் அடையாபெட்டிக் ப்ராசஸில் காமன் ஃபார்முலாவை பிவிடி ரிலேஷன்ஷிப்பில் படிச்சிருப்போம். எனக்கு என்ன தேவை, t2 தான் தேவை. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவலன்ஸில் ஏதாவது ஒன்று நம்ம மட்டும் எடுத்தாலே போதும். எந்த வேல்யூஸ் கையில் அவைலபிளாக இருக்குன்னு பாருங்கள். p2 p1 இருக்குது, v2 v1 இருக்குது, இதனால எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து சரிங்களா. அப்போ நம்ம p2 p1 எடுத்துகிட்டு போகிறேன், ஏன்னா அதெல்லாம் கிவனர் கொடுத்ததுனால. ஸோ t2 தெரியாது. ஸோ t2 ஈக்குவல் டு திஸ் t1 becomes multiplication towards the right hand side and t1 into p2 divided by p1 whole power gamma minus 1/gamma. நீங்கள் இந்த வேல்யூவே எடுக்கலாம், ஈக்குவல் டு போட்டு, ஏன்னா கையில் ஆன்சர் இருக்குது நமக்கு v2 எப்படினாலும் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம ஆன்சர் தான். ஸோ அப்போ எனக்கு இதில் என்ன கிடைக்கும் பாருங்கள், t1 வேல்யூ அப்ளை பண்ணுறேன். p2 p1 ப்ரெஷர் கிவன் இனிஷியலாக 1 bar இருந்துச்சு, கம்ப்ரஸ் பண்ண மாதிரி 8 bar இருந்துச்சு. ஸோ வேல்யூ பவர் காமா வந்து என்ன பண்ணிச்சோம், cp/cvக்கு போட்டோம் இல்லையா, அந்த ஃபார்முலா போட்ட வந்த ஆன்சருங்க அப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு t2ங்க டெம்பரேச்சர் கிடைச்சிட போகுது. ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. பாயிண்ட் 1ல் p1 v1 t1 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். பாயிண்ட் 2க்கு p2 கொடுத்துட்டான், ஆனால் இந்த v2வும் t2ன்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ தான் நான் பாயிண்ட் 3க்கு போகிறேன். என்னோட கேள்வி என்ன, பாயிண்ட் 3 அட் தி எண்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் ப்ரெஷர் வந்து என்ன, இதுதான் நம்மளுடைய கேள்வி. சரிங்களா. ஸோ அப்போ இந்த கேள்வியை சால்வ் பண்ணுறதுக்கு p3 பாயிண்ட் 3 மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். பாயிண்ட் 3ல் பாருங்கள், p3 v3 ஈக்குவல் டு p1 v1. நான் இது என்ன கண்டிஷனில் யூஸ் பண்ணுறேன்னா ப்ராசஸ் 3 to 1க்கு போகிறேன். 3 to 1 வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். அப்போ ஐசோதெர்மல் லாக்கு பாருங்கள். ஐசோதெர்மல் என்னது, p1 v1 ஈக்குவல் டு p2 v2. இங்கே இனிஷியல் ஸ்டேட் யார், 3 தான். ஃபைனல் ஸ்டேட் யார், 1. அதனால் p3 v3 ஈக்குவல் டு p1 v1. என்னோட ரெக்வயர்டு கொஸ்டின் வந்து p3. ஸோ p3 ஈக்குவல் டு p1 v1 டிவைடட் பை v3. எனக்கு p3 வேணும்னா p1 வேணும், v1 வேணும், கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை v3 தெரியாது, ஆனால் v2 தான் தெரியும். லிசன், v3 தெரியாதுன்னா ஒன்றுமே இல்லை. எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் பாருங்கள், that v3 value is always equal to v2. Why I am saying that this v3 value is equal to the v2? Because process 2 to 3 is constant volume process.
கரெக்ட் தானே? ஸோ அதனால் V2 வேல்யூ இங்கே அப்ளை பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஸோ P3ங்கிற ப்ரெஷர் வேல்யூ கிடைக்க போகுது. ஓகே, நவ் த செகண்ட் ஸ்டெப். நமக்கு செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஃபார் தி கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஓகேங்களா? இந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி என்ன? பாருங்கள், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் நமக்கு எங்கேருந்து எங்கே வரைக்கும் நடக்கு? 2லேருந்து 3 வரைக்கும் நடக்கு. அதனால் டெல்டா யூ ஃபார் தி ப்ராசஸ் 2 to 3. ஓகேங்களா? ஸோ ப்ராசஸ் 2 to 3 அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி என்ன? ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கேன் பி ரெப்ரசன்டட் பை டெல்டா யூ ஃபார் தி ப்ராசஸ் 2 to 3. நான் சொல்லியிருக்கேன், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜின்னு வந்தாலே ஃபார்முலா வந்து எம்சிவி இன்ட்டு டெல்டா டி தான். ஓகே, ஸோ ஃபார்முலா பாருங்கள், எம்சிவி டெல்டா டினா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இது என்ன ப்ராசஸ் நம்பர், அதை பேஸ் பண்ணி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் போடணும். டெல்டா டிக்கு வந்து டெல்டா டினா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அர்த்தம் தான் எம்சிவி டெல்டா டின்னு சொல்கிறேன். ஸோ எம்சிவி இன்ட்டு ப்ராசஸ் நம்பர் பாருங்கள் 2 - 3. இப்போ 1 to 2 வந்து நீங்கள் என்ன போடுவீங்க? T2 - T1 போடுவீங்க. அப்போ 2 to 3 இருந்தால் T3 - T1 ரிவர்ஸில். ஃபைனல் நம்பர் பெரிய ஸ்டேட், செகண்ட் ஸ்டேட் வந்து ஃபஸ்ட்டாக வரணும், ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து செகண்டாக வரணும். சரிங்களா? இப்போ இந்த வேல்யூ வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் கையில் இருக்கணும்? டெல்டா யூ கேட்டிருக்குது, மாசு வேணும், சிவி வேல்யூ கொஸ்டினில் தெரியும், ஸோ செகண்ட் ஸ்டேட் டெம்பரேச்சர் தெரியும், தேர்ட் ஸ்டேட்டுக்கும் டெம்பரேச்சர் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க கண்டுபிடிச்சிடலாம், அல்லது நமக்கு கொடுத்துருப்பாங்களான்னு பாருங்கள் ஒரு திருப்பு. T3 வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்களா? ஏதாச்சும் T3க்கு உண்டான வேல்யூ வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுதான் ட்விஸ்ட்டு. பாருங்கள், 3 to 1 வந்து என்ன ப்ராசஸ் இருக்கும்? கடைசி ப்ராசஸ் வந்து ஐசோதெர்மலி. ஐசோதெர்மலினா என்ன மீனிங்? நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அப்போ 3ங்கிற பாயிண்டில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுதான் என்னவாகவும் இருந்திருக்கும்? 1ங்கிற பாயிண்ட் டெம்பரேச்சராகவும் இருந்திருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? 3 to 1 வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ், தட் இஸ் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். ஸோ அப்போ ஐசோதெர்மல்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அது நடக்கூடிய ப்ராசஸ் இந்த ப்ராப்ளமில் 3 to 1ல். ஸோ பாயிண்ட் நம்பர் 3க்கு என்ன டெம்பரேச்சர் இருக்கும்? எப்படி இருக்குன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? பாயிண்ட் நம்பர் 1க்கு இருக்கும். ஸோ பாயிண்ட் 1 கொடுத்துருக்காங்க, T1 300 கெல்வின். ஸோ அப்போ பாயிண்ட் நம்பர் 3க்கு என்னவா தான் இருக்க போகுது? அதே 300 கெல்வின் தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா என்ன ரீசன்? நமக்கு வந்து தட் ரீசன் இஸ் பிகாஸ் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ்க்கு T3க்கும் T1 வேல்யூ நம்ம எடுத்துக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ T1 ஈக்குவல் டு T3. அதே மாதிரி T2 வேல்யூ நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எனக்கு மாஸ் மட்டும் தெரியாது. நான் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன், PV ஈக்குவல் டு MRT. ஸோ எனக்கு இனிஷியல் ஸ்டேட்டில் எல்லா வேல்யூமே இருக்கிறதுனால P1 V1 ஈக்குவல் டு MRT1. ஃப்ரம் தட் ஈக்குவேஷன் M ஈக்குவல் டு P1 V1 பை RT1. நம்ம எப்போதுமே வழக்கமாக ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் யூஸ் பண்ணுறது தான். இதில் ப்ரெஷர் வந்து கிலோ பாஸ்கலில் போடுங்க, டெம்பரேச்சர் கெல்வினில் போடுங்க, ஆர் வேல்யூ வந்து கிலோ ஜூல் பெர் கிலோகிராம் கெல்வினில் போடுங்க. வர்ற ஆன்சர் மாஸ் கிலோகிராமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு இந்த மாஸ் அப்ளை பண்ணிடலாம். CV given value T3 equal to T1 value. ஏன்னா isothermal process. T2 value is calculated from the previous steps and then applying the substituent values we will get the value of delta U. This is change in internal energy minus. Okay, minus அதை வச்சு பயந்துராதீங்க. லாஸ்ட் ஒன், calculation of work done and heat transfer for the cycle. மொத்த சைக்கிளிக் ப்ராசஸ்க்கும் ஒர்க் டன் என்ன, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன. ஸோ அப்போ நான் ஒவ்வொரு ப்ராசஸ்க்காக பார்க்க போகிறேன். ஒர்க் டன் ஃபஸ்ட்டு. ப்ராசஸ் 1 to 2 என்னது? அடையாபெட்டிக் ப்ராசஸ். அடையாபெட்டிக் ப்ராசஸ்னுடைய ஒர்க் டன் ஃபார்முலா இதுதான். ப்ராசஸ் 2 to 3 என்னது? கான்ஸ்டன்ட் வால்யூம். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு வந்து ஒர்க் டன் வந்து 0 தான். 3 to 1 வந்து என்னது? ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்குள்ள ஒர்க் டன் ஃபார்முலா இந்த இருக்குது. 3 ப்ராசஸ்க்குள்ள ஃபார்முலா போட்டு 3 ப்ராசஸ்க்கும் ஒர்க் டன் கண்டுபிடிக்க போகிறோம். கடைசியாக நெட் ஒர்க் டன்னா 3 ப்ராசஸுடைய ஒர்க் டனையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ P1 V1 minus P2 V2 by gamma minus 1. Gamma is taken as value of CP by CV. P1 V1 minus P2 V2 அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா P1 V1 equal to MR into T1. P2 V2 equal to MR into T2. ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது MR காமனாக எடுத்துக்கலாம். T1 minus T2 divided by gamma minus 1. இதனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Temperature should be substituted in the Kelvin. Okay, minus 20.27 kilojoule வருது. Constant volume process, that is 2 to 3க்கு எப்போதுமே ஒர்க் டன் வந்து 0 தான் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு. ஓகே, தென் 3 to 1 வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ் ஃபார்முலா இருக்கும். நீங்கள் லாக் ஈன் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. லாக் ஈனாலும் ஒன்று தான், கால்குலேட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய LNனாலும் ஒன்று தான். சரியா? அதனால் LNனே உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஸோ W ஃபார் isothermal process with this formula we can substitute this values. அதுவும் இல்லாமல் பாருங்க, isothermal processக்கு P3 V3 equal to P1 V1. அந்த P3 V3க்கு பதிலாக P1 V1 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். V1க்கு பதிலாக P3, V3க்கு பதிலாக P1. ஓகேவா? இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர்லையும் அப்ளை பண்ணலாம், இல்லைனா இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம்லையும் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஏன்னா எந்த வேல்யூஸ் கையில் இருக்குதோ அந்த வேல்யூஸ் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஆனால் பிவிசி நல்ல விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிவிசி ஈக்குவல் டு எம்ஆர்டின்னு வந்தால் மட்டும் ப்ரெஷர் வேல்யூவை கிலோ பாஸ்கலில் அப்ளை பண்ணுங்கள். ஆனால் அந்த ப்ரெஷர் வேல்யூ இங்கே இருக்குதுன்னா பிவி லான் ரேஷியோ வந்துருக்கு பார்த்தீங்களா? இங்கே நீங்கள் ப்ரெஷர் வேல்யூ வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரில் தான் அப்ளை பண்ணணும். தட் இஸ் பாஸ்கலில் தான் அப்ளை பண்ணணும். நமக்கு P1 1 பார் கொடுத்தாங்க. 1 பார் ஈக்குவல் டு 1 × 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பிவிசி ஈக்குவல் டு எம்ஆர்டினா மட்டும் பிவி கிலோ பாஸ்கலில் போடுங்க. இல்லைனா பிஎம் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரில் போடுங்க. 1 பாருக்கு 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ நான் நோன் வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணுறேன். எனக்கு வர்ற ஆன்சர் வந்து 14,816 ஜூல் வந்துருக்குது. இதை நான் கிலோ ஜூலாக மாற்றணும்னா 14 பாயிண்ட் சம்திங். ஓகே. ஸோ நெட் ஒர்க் டன் நம்ம என்ன பண்ணுவோம், 3 ப்ராசஸில் ஒர்க் டனையும் ஆட் பண்ண போகிறோம். மைனஸ் தான் வந்திருக்கு. நான் அன்றைக்கி சொல்லியிருக்கேன் சைன் கன்வென்ஷன் ரொம்ப முக்கியம்ட்டு. நெகட்டிவ் சைன் நமக்கு எதை இண்டிகேட் பண்ணும், ஒரு ஒர்க் வந்து நம்ம தான் கொடுத்துருக்கோம். பாசிட்டிவ் சைன் என்ன அர்த்தம், ஒரு ஒர்க் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் தட் ஒர்க் ஹேஸ் பீன் டன் ஆன் த சிஸ்டம். ஆன் த சிஸ்டம்னா ஒரு சிஸ்டம் மேலே ஒரு ஒர்க் வந்து அசைன் ஆயிருக்கு, ஒர்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நெகட்டிவ் சைன் இண்டிகேட் பண்ணுது. அப்போ மொத்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்னங்கிறது கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்? We know according to the first law of thermodynamics by theoretically for cyclic process closed integral of that is summation of work done equal to summation of the heat transfer. So summation of work transfer நமக்கு என்ன இருக்கு, -5.45 கிலோஜூல். அதே ஆன்சர் தான் கிலோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கும் ஃபார் சைக்ளிக் ப்ராசஸ்க்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் சால்விங் ஃபார் திஸ். நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு? ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஹீட் வந்து சப்ளைன்னு அர்த்தம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் கியூக்கு வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஹீட் வந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம் சிஸ்டம்லேருந்து. ஓகே. ஸோ ரிசல்ட் கேட்ட கேள்விக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ப்ராப்ளம் கவனிச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளமில் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, உங்களை குழப்பறதுக்காகவே 3 ப்ராசஸ் வேறு ப்ராசஸ் கொடுக்கலாம். இது எப்படி சால்வ் பண்ணும் பார்த்துட்டோம் இல்லையா? ஒவ்வொரு நம்பர் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு 2 எல்லா ப்ராசஸுமே அந்தந்த பாயிண்டில் PVT என்னங்கிறத கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் தேவையான ஃபார்முலாஸ்க்கு நம்பர் மாற்றி என்ன பண்ணோம், வேல்யூஸை அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன ப்ராசஸ், அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னது, அதுக்கப்புறம் எப்படி. அந்த க்ளோஸ்டு சைக்கிள் லூப் வந்து உங்களுக்கு வர தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி. என்ன ப்ராசஸ்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். செகண்ட் ப்ராசஸ் என்ன ப்ராசஸ், தேர்ட் ப்ராசஸ் என்ன ப்ராசஸ், அந்தந்த ப்ராசஸ்க்குள்ள ஃபார்முலாவை உடனே பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. என்ன டவுட்னாலும் கேளுங்க. ஐ வில் கிளாரிஃபை யூ. Please comment in your doubt in this comment box. Okay. Thank you for watching this video. Muthu Saravanan. Thank you.